ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம ஒரு அருமையான அரசு வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடந்த டிசம்பர் 3, 2024 அன்னைக்கு நமக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சுமார் இப்போ 39 வகையான பதவியின் கீழே நமக்கு 296 வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அதாவது 2024 ஜூலை 1 கணக்குப்படி நீங்கள் 18 வயசு நிரம்பியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். முக்கியமான விஷயம் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு முழுக்க முழுக்க அப்ளை பண்ண முடியும். அதே சமயம் இறை நம்பிக்கை இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை காலியாக உள்ள பணியிடங்கள் விவரம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இளநிலை உதவியாளர் 7 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணவே போதுமானது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 22 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அதாவது 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் 13 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்திரம் காப்பாளர், இதுக்கு 16 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. லெவல் 22 தான் உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். 18,500லேருந்து 58,500 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து நாலாவதாக சுகாதார மேஸ்திரி மலைக்கோயில், இதுக்கு உங்களுக்கு 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெவல் 17 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அதாவது 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு லெவல் 17 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப கோயில்கள் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. லெவல் 17 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா பூஜை மற்றும் காவல் உப கோயில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. லெவல் 12 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காவல் மலைக்கோயில் 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியாக உங்களுக்கு லெவல் 17 கொடுக்குறாங்க. 15,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கும் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. காவல் உப கோயில் மற்றும் உப நிறுவனங்கள் 44 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 11,600லேருந்து 36,800 உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. 10வது பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் மலைக்கோயில் 57 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. உங்களுக்கு லெவல் 17 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து 11வது துப்புரவு பணியாளர் உப கோயில் மற்றும் உப நிறுவனங்கள் 104 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 10,000லேருந்து 31,500 வரைக்கும் கிடைக்கும். 12வது பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர் 2 வேகன்சி இருக்குது. லெவல் 10 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அதாவது 10,000லேருந்து 31,500 வரைக்கும் கிடைக்கும். இதுக்கும் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. அடுத்து 13 உதவி யானை மாவட்டர் உப கோயில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியாக உங்களுக்கு லெவல் 12 கிடைக்கும். அதாவது 11,600லேருந்து 36,800 கிடைக்கும். இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷனோடு இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 14வது வேகன்சியை பொறுத்த வரைக்கும் சுகாதார ஆய்வாளர் உப கோயில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. லெவல் 30 அதாவது 35,600லேருந்து 1,12,800 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதியோடு இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸான சானிட்ரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு இந்த 14 வகையான பணிகளையும் சேர்த்து 252 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள்னு சொல்லி தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 15வது உதவி பொறியாளர் மின்னணுவியல் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 35 கொடுக்குறாங்க. அதாவது 36,700லேருந்து 1,16,200 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். நீங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 16வது உதவி பொறியாளர் சிவில் 4 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,700லேருந்து 1,16,200 வரைக்கும் கிடைக்கும்.
இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் நீங்க வந்து செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பில வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா எக்ஸாமினேஷன் இன் சிவில் இன்ஜினியரிங்ல வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து 17வது பொறுத்த வரைக்கும் இளநிலை பொறியாளர் மின்னணு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. மந்த்லி சேலரியா உங்களுக்கு 35,900 இருந்து 1,13,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல் ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி 35,900 1,13,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இளநிலை பொறியாளர் மெக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக் ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. மந்த்லி சேலரியா உங்களுக்கு லெவல் 31ல வந்து 35,900 1,13,500 வரைக்கும் கிடைக்கும். இதுக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேற்பார்வையாளர் சிவில்ல வந்து 3 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு மந்த்லி சேலரி 20,600லேருந்து 65,500 வரைக்கும் கிடைக்கும். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். 21வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேற்பார்வையாளர் இயந்திரவியல்ல 3 வேகன்சி அவைலபிளா இருக்கு. இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். 22வது பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 2 வேகன்சி அவைலபிளா இருக்கு. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தொழில்நுட்ப உதவியாளர் இதுக்கு வந்து ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 24வதா தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கணினி இயக்குபவருக்கு வந்து உங்களுக்கு 3 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க மஸ்ட் பாஸ்ட் இன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து நீங்க தமிழ் எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26வது ஆய்வக நுட்புணர் பஞ்சாமிர்தம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரியா 35,400லேருந்து 1,20,400 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியா வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்க பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து விஞ்ச் ஆப்பரேட்டர் ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. இதுக்கு நீங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அதாவது ஐடிஐ வந்து நீங்க முடிச்சிருக்கணும். வயர்மேன், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28வதா மிஷின் ஆப்பரேட்டர் ஒரு வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலும் வந்து ஐஐடி சர்டிஃபிகேட்டான எலக்ட்ரிக்கல், வயர்மேன் இதெல்லாம் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து வந்து அவங்க நீங்க பி சர்டிஃபிகேட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்ட்லேருந்து நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிஷின் ஆப்பரேட்டர் பஞ்சாமிர்தம் ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் மெகட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்பருக்கு வந்து 2 வேகன்சி அவைலபிளா இருக்கு. இதுக்கு வந்து ஐடிஐ கோர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டி ஆப்பரேட்டருக்கு வந்து ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. இதுக்கு வந்து ஐடிஐ வந்து நீங்க சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க பி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஓட்டுநரை பொறுத்தவரைக்கும் 2 வேகன்சி அவைலபிளா இருக்கு. இதுக்கு நீங்க 8த் பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த லைசென்ஸ் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அந்த குவாலிஃபிகேஷனோட இருந்தீங்கன்னா, இந்த வேலைக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா வந்து உங்களுக்கு இந்த ஃபீல்டுல 30 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆசிரியர் காலி பணியிடங்கள் மற்றும் உள்துறை காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆகம ஆசிரியர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி. இதுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. அதுக்கடுத்து அத்தியான பட்டர் ஒரு வேகன்சி, அர்ச்சகர் உபகோயில் 2 வேகன்சி இருக்கு. அதுக்கடுத்து நாதஸ்வரம் உபகோயில் 2 வேகன்சி இருக்கு. தவில் உபகோயில் 2 வேகன்சி இருக்கு. தாளம் உபகோயில் 5 வேகன்சி இருக்கு. மாலைக்கட்டிக்கு ஒரு வேகன்சி இருக்கு. மொத்தமா இதுக்கு மட்டும் 13 வேகன்சி இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 296 வேகன்சி வந்து இந்த 39 வகையான பதவியின் கீழ உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமா இந்த வேலைக்கு நீங்க ஜனவரி 8, 2025 ஈவினிங் 5:45க்குள்ள அப்ளை பண்ண பாருங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் வந்து நமக்கு டிசம்பர் 5, 2024லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதனால மெதுவாவே வந்து கரெக்ட்டா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. நீங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க தேதிக்கு அடுத்து போற அப்ளிகேஷன் எதுவுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நெறைய ரூல்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க
ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைன் தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், பழனி 624, 601 திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்க ஜனவரி 8, 2025 ஈவினிங் 5:45க்குள்ள நீங்க போய் சேர்ற மாரி நீங்க அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில நிபந்தனைகள வந்து குடுத்துருக்காங்க. கட்டாயம் இந்த நிபந்தனைகள வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ்ல வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து நீங்க பண்ணாம இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 2024 ஜூலை 1க்குள்ள நீங்க 18 வயசு பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும். அதாவது சமயம் 45 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க மென்ஷன் பண்ற டேட்ல வரைக்கும் தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தோ இல்ல முன்னையோ இருந்தா அவங்க கட்டாயம் வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இந்து மதத்தை சார்ந்தவராகவும், இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும். இந்த 35 வகையான பதவிக்கும் வந்து சிலர் வந்து நெறைய பணிக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட இருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில நீங்க ஒரு 5 வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, நீங்க 5 அப்ளிகேஷன் வந்து அனுப்புற மாரி இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இப்ப பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து முன்னாடியே சிலர்லாம் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா, ரிலேட்டிவ்ஸ் மூலியமா இது மாரிலாம் தெரிஞ்சுட்டு வந்து அனுப்பியிருப்பாங்க. அப்படி அனுப்பியிருந்து அதாவது டிசம்பர் 5, 2024க்கு முன்னால அனுப்புன அப்ளிகேஷன் எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டிசம்பர் 5, 2024லேருந்து எந்தெந்த அப்ளிகேஷன் வந்திருக்கோ, அதை மட்டும் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான கண்டிஷனும் கூட, விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பும் அட்டாச்ட் ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி பெற்று அனுப்ப வேண்டும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க எந்தெந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்க அனுப்ப போறீங்களோ, அதுல வந்து நீங்க அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் அவங்க கிட்ட வந்து அவங்களோட சிக்னேச்சர், சீல் வாங்கி நீங்க அனுப்புற மாரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்க மேக்ஸிமம் உங்களுடைய ஸ்கூல் ஹெச்எம் கிட்டயே வந்து நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் வந்து செல்லுபடி ஆகும் தான். ஸோ நீங்க அத வந்து என்னன்னு ஒரு முறை விசாரிச்சு நீங்க அப்ளை பண்ண பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படி அனுப்பாம வெறுமனே வந்து உங்களோட செல்ஃப் அட்டாச்லாம் போட தேவையில்ல. நீங்க வந்து அவங்களத வாங்கி தான் அனுப்புற மாரி இருக்கும். ஏன்னா இது வந்து நன்னடத்தை சான்றிதழ் மாரி கூட வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படி வாங்கி அனுப்புனா மட்டும் தான் உங்கள வந்து உங்க அப்ளிகேஷன கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து 6வது கண்டிஷன பொறுத்தவரைக்கும் விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட டிசி அதாவது மாற்றுச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசி எல்லார்கிட்டயுமே இருக்கும். அதை நீங்க அனுப்ப பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும், கேட்கப்பட்ட சான்று நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலே நிராகரிக்கப்படும்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்து உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்க அப்ளிகேஷன. அதுக்கடுத்து 8வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயில் உபகோயில்களுக்கும், உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார். அதாவது உங்கள வந்து மாத்திட்டே இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 9வது பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பகுதிக்குள்ள உங்க ஊர் வந்து எந்த ஸ்டேஷனுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்து அங்க போயிட்டு உங்க மேல எந்த ஒரு கேஸும் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆர்டர் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதையும் வந்து செல்ஃப் அட்டாச்சும் பண்ணி அனுப்பலாம். அதுவும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனால இப்ப 10வது பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமோ நீங்க வந்து அனுப்பலாம்னு சொல்றாங்க. நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த வேலையோட பேர வந்து நீங்க அனுப்ப போறோடைய அந்த பேப்பர் மேல வந்து நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11வது பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க அப்ளை பண்ற செலவுக்கு வந்து அவங்க பொறுப்பு கிடையாது. அதே சமயம் வந்து அது அங்க போய் உரிய நேரத்துக்கு சேரலனாலயும் அவங்களும் அதுக்கும் பொறுப்பு கிடையாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 12வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ்கள் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்க அனுப்பிட்டீங்க. அப்படி அனுப்பிட்ட பிறகும் அதோட ஒரிஜினல் நீங்க வந்து கொண்டு போகாம போனீங்கன்னா, உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதாவது இன்டர்வியூல வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டைம் குடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அனுப்பும்போது எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்ட்டா அனுப்ப பாருங்க.
13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்யவும் முடியும். அதே சமயம் வந்து சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உங்களை உட்படுத்தவும் முடியும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க நேர்மையான வழியிலே இதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முக தேர்வுக்கு அதாவது இன்டர்வியூக்கு வந்து நாங்க கூப்பிடுவோம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்களை வந்து அவங்க எவ்வித தகவலும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு வந்து கோயில் சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 15வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். நீங்க அனுப்புற அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அந்தந்த துறைகிட்ட இருந்து ஒரு ஒரு ப்ரூஃப் வாங்கிட்டு தான் உங்களை வந்து கூப்பிட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 16வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயில்கள் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க ஆல்ரெடி கோயில் வந்து இந்த மாதிரி வந்து கால்ஃபர் பண்ணி நீங்க அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க அதுல போய் ஜாப் சேர்ந்து அங்க ஏதாச்சும் உங்க மேல நன்னடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களை வேலையிலிருந்து தூக்கியிருந்தா கட்டாயம் நீங்க இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17வது பாயிண்ட்டா உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால டைம் எடுத்து கிளியரா எல்லாத்தையும் பண்ண பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 20வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, தேர்வு முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்கின மார்க் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 22வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழுடன் அஞ்சல் உறையில் பணியிட வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு, அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி இணை ஆணைய செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் 624 601 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அங்கே பக்கத்துலேயே வசிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நேரடியாக போயிட்டு அங்கே அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலும் ரூபாய் 25 மதிப்புள்ள அஞ்சல் வெள்ளை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்களா அதோடு சேர்த்து நீங்கள் உங்களோட அட்ரஸ் எழுதி 25 ரூபா மதிப்புள்ள ஒரு அஞ்சல் வெள்ளை ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களை இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அது மூலிமா தான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் தருவாங்க. அதனால் நீங்கள் அனுப்பும்போது அதையும் சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23வது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஜனவரி 8 2025 பிற்பகல் 5:45 போய் நீங்கள் சேர்கிற மாதிரி அனுப்ப பாருங்கள். அடுத்ததாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற இந்த ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவாக நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பேரை வந்து தப்பு இல்லாமல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்க பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி அதுக்கான ஜெராக்ஸையும் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கிட்ட அட்டாச் வாங்கி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தந்தை, கணவர் பாதுகாவலர் பேர் யாராவது ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3வது பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து பள்ளிச்சான்று நகல் இணைக்கப்பட வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய பாலினம் ஆனா பெண்ணான்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நிரந்தர முகவரியை வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா அப்படி தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக அவைலபிளாக கரெக்டில் வச்சுருக்கிறதா பார்த்து கொடுங்க. அதுக்கடுத்து மதம், ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2024 ஜூலை 1 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 40 வயதுக்கு மிகாமலும் வந்து இருக்க வேண்டும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்களா ஆல்ரெடி
அதுவே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடத்திற்கான கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட வெளித்துறை மற்றும் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13வது பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும், இதர தகுதிகள் ஏதும் இருப்பின், அதுக்கான ப்ரூஃபையும் வந்து நீங்க அனுப்புற மாரி இருக்கும் மென்ஷன் பண்ணி. 14வதா அரசிதழ் பதவி பெற்ற அதிகாரியிடமிருந்து 2024 டிசம்பர் 1க்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று இணைக்கப்பட வேண்டும். 15வதா வந்து நன்னடத்தைச் சான்று இறுதியாக பயின்ற பள்ளி, கல்லூரி பெறப்பட்ட சான்று நகல் அதாவது டிசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16வதா வந்து நீங்க வந்து 15வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் நீங்க நன்னடத்தை சான்றுன்னு தனியாலாம் வந்து குடுக்க தேவையில்ல. ஏன்னா, அதுல வந்து உங்களுக்கு டிசிலே பார்த்தீங்கன்னா, குட்ன்னு வந்து ஒண்ணு குடுத்துருப்பாங்கல்ல. அதுவே போதுமானது. நீங்க அதுக்காக தனியா போயிட்டு அவங்ககிட்டலாம் வாங்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு சிரமமும் பட தேவையில்ல. நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லி நீங்க டிசிய வந்து மென்ஷன் பண்ணாவே போதுமானது. ஏன்னா, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு இருக்கும். மாணவருடைய நன்னடத்தை எப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே நமக்கு போதுமானது. 16வதா பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஏதாச்சும் குற்றவியல் நடவடிக்கைகள் இருக்கா அப்படின்னா, அதுக்கான விவரத்த நீங்க வந்து ஆம் குடுத்து குடுக்க பாருங்க. இல்லன்னா இல்லன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 17வது கண்டிஷன பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின், அதன் விவரம் பிற நிறுவனத்தில் பணிபுரிந்த அனுபவம். அது எல்லாமே வந்து கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்க அனுப்புற மாரி இருக்கும். ஆம்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, அதனால எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு உண்மையாவே குடுக்க பாருங்க. 18வது பார்த்தீங்கன்னா, பொதுவானவைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா க க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வேலைக்கு தேவையான தகுதிகளா. அதுக்கடுத்து 19 பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில், அதன் விவரங்களையும் வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதாவது இந்த இந்து சமய அறநிலையத்துறைன்னு கேட்குறாங்க. இருந்தா எல்லாமே வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்க உறுதிமொழி தர மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய நேம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஆகிய நான், அப்புறம் உங்களுடைய தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயரை மென்ஷன் பண்ணி, இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்காணும் அனைத்து தகவல்களும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை என உறுதி கூறுகிறேன். எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறானவை எனவும், இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை எனவும் தெரிய வந்தால், என் மீது திருக்கோயில் நிர்வாகத்தால் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்யவும், குற்ற நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படவும் சம்மதம் அளிக்கிறேன்னு சொல்லி நீங்க உறுதிமொழி தந்து உங்களுடைய சிக்னேச்சர் போடுற மாரி இருக்கும். ஸோ, அதனால நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்ப போறீங்க, நீங்க என்னென்னலாம் சொல்ல போறீங்கன்றது எல்லாமே நீங்க உண்மையாவே இருக்க பாருங்க. சரிங்களா? நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட்டே முன்கூட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்க உங்களுடைய அட்ரஸோட ரூ. 25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை வந்து இணைச்சு நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, உங்கள கான்டாக்ட் பண்றப்போ அது மூலியமா தான் உங்களுக்கு திரும்பவும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து அனுப்பணும். அதுக்கான கண்டிஷன் எல்லாமே அவங்க குடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு விருப்பத்தோட இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க் யூ.